வணக்கம் நகரத்தார் பெருமக்களே, இது நம்ம நகரத்தார் டிவி. செய்து ஜிபி மெம்பர் இல்லாதவங்கெல்லாம் இந்த ஹால்லேருந்து எந்திரிச்சு பக்கத்தில் ஒரு ஹாலில் சீட்டு போட்டிருக்கோம், அங்கே டிவி வச்சுருக்கோம், நிகழ்ச்சிகளை அங்கேருந்து பார்த்துக்குங்க. ஜிபி மெம்பர் மட்டும்தான் இந்த ஹாலுக்குள்ளே இருக்கலாம். ஜிபி மெம்பர் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க டோனராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது நகரத்தார் பெருமக்கள் இருந்தாலும் சரி, கெஸ்ட்டாக வந்திருந்தாலும் அவங்க தயவுசெய்து பக்கத்தில் இன்னொரு ஹால் இருக்குது, அங்கே போய் இருக்கலாம். தயவுசெய்து ஜிபி மெம்பர் தவிர வேறு யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். என் மைக் ஒர்க் பண்ணலையா? மைக் ஒர்க் பண்ணலையா? செக். ஹலோ 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 செக் செக் செக். ஹலோ செக். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இனிதே துவங்க உள்ளது. இந்த அரங்கில் பொதுக்குழு உறுப்பினர்கள் வேறு யாரேனும் வெளியில் இருந்தால் அரங்கில் வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு முக்கிய செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்பொழுது இன்னும் 2 நிமிடங்களில் பூஜை துவங்க உள்ளது காசி விஸ்வநாதருக்கு. அந்த பூஜை முடிந்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர நகரத்தார் பெருமக்கள் யார் இந்த அரங்கில் வந்திருந்தாலும் தயவு கூர்ந்து அவர்களுக்கு டைனிங் ஹாலில் சேர்ஸு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பூஜை முடிந்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாத நகரத்தார் பெருமக்கள், டோனர்ஸ், வேறு யாரும் நகரத்தார்கள் கெஸ்டாக வந்திருந்தாலும் அவர்கள்லாம் அடுத்த அரங்கில் அமருமாறு உங்களை மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்லி மென்ட் ஃபார் பொதுக்குழு உறுப்பினர்கள். காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் பூஜை முடிந்த பிறகு இங்கு அமர்ந்து ஏனையோர்கள், டோனர்கள், நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் அடுத்த அரங்கில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இனிதே துவங்க உள்ளது. அரங்கிற்கு வெளியே இருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களும் மற்றவர்களும் அதாவது அரங்கிற்கு வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வில் நமது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் முன்னாள் நிர்வாகிகள், அதாவது தலைவர், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் துணை செயலாளர்கள் இருந்தால் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்ற வரும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2 குத்துவிளக்கு வைக்கப்பட்டுள்ளது. 10 முகங்கள் உள்ளது. முன்னாள் நிர்வாகிகள் தவிர நம்ம அவையில் வயதில் முதிர்ந்தவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகரத்தார்கள் இருப்பவர்கள் வந்து திருக்குத்து விளக்கை ஏற்றி தருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க அக்ரி சோனா அண்ணன், வாங்க ப்ளீஸ் கம். முத்துக்குமார் அண்ணன் இருக்கீங்களா? வாங்க ப்ளீஸ் கம். வேற முன்னாள் நிர்வாகிகள் யார் இருந்தாலும் தயவு கூர்ந்து குத்து விளக்கை ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு இன்னொரு விளக்கில் நமது அரங்கில் இருக்கின்ற வயதில் மூத்தவர்கள் அண்ணன்மார்கள் வந்து இந்த திருக்குத்து விளக்கை ஏற்றி வைக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. லேனா காசிநாதன் அவர்கள், திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்கள். அண்ணன் முத்துக்குமார் அண்ணன், வேற யாரண்ண சக நிர்வாகிகள் யாரண்ண வந்திருக்கா? அண்ணா லக்ஷ்மணன், ஆரம் லக்ஷ்மணன் அண்ணன் அவர்கள். அண்ணா வாங்க ப்ளீஸ் கம். வாங்க முத்துக்குமார் அண்ணா. வேற யார் இருக்கா? வாங்க ஐயா வர சொல்லுங்க. தேவகோட்டை சத்திரத்தார் வீட்டை சார்ந்த ஏற்காடு வெள்ளையண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் வயதில் மூத்த நகரத்தார் பெருமக்களை திருக்குத்து விளக்கு ஏற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதகே
அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ கற்பக விநாயகம் வதே மகா கணபதே வள்ளி தெய்வசேனா காந்தஸ்மரணம். ஜெய ஜெய சுப்பிரமணியோ ஷியாமலாம்பிகா பீட நிலையே ஜெகதம்பிகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் மகஜானன பத்மார்க்கம் ஓம் கஜானனம் மகர்நிஷம் ஓம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் புபாஷ்மகே. நமஸ்தே அஸ்து மகாமாகே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்குசக்கரஹதாகஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூಢே டோலாசுரவயங்கரே சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. அண்ணா வாங்க. சர்வஜ்ஞே சர்வவரதே நாச்சு பண்ண. சர்வதுஷ்டபயங்கரே சர்வதுக்ஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. சித்திபுக்திப்ரதே தேவி புக்திமுக்திப்ரதாயினே மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. ஆத்யந்தரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜ்ஞே யோகசம்பூதே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. பத்மாசனஸ்திதிதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணே பரமேஷி ஜெகன்மாதா மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே. திரு குத்துவிளக்கு ஏற்றி வைத்த காசி சத்திரத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், நமது அரங்கத்தில் இருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி சுவாமிகள். ஹர நம பார்வதி பதகே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அழகு பார்த்து शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं शत्रुभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तके. ममोपार्थ समस्त दुरितशकद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभाभ्यः शुभे शोपने मुहूर्ते आद्य ब्रह्मणः तिदीयवरार्ते श्वेतवरागकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूदीदे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सगात्रे अश्विन्वर्धमाने व्यापकारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये इदानीं मंगलहर विषुवा वसुनाम संवत्सरे दक्षिणायने शरदृतो कृत्तिका मासे कृष्णपक्षे तृतीयायां सुपतितो वासरः वासरस्तु स्थिरवासरसंयुक्तायां मृगशिरीषो नक्षत्रसंयुक्तायां शुभनक्षत्रशुभयोग शुभकरण शुभलग्न शुभमुहूर्त एवं गुणभाग्यविशेषेण वशिष्ठायामस्यां वर्धमानायां सुपतितो अद्यपूर्व सकलविशेषेण वशिष्ठायां शिवगोत्रोद्भवस्य अनुराधा नक्षत्रे वृश्चिकरासूयातस्य नगरद्वारनामाङ्कितस्य काशीनाटुकोटै मेलान्मै चत्र निर्वाहिகள் नामाङ्कितस्य सगकुटुम्बानां स्थैर्य धैर्य वीर्य विजयायुलारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् उष्टकाम्यार्थसिद्ध्यर्थं सक्सन्धानसमर्थ्यर्थं समस्तमङ्गलप्राप्त्यर्थं यथेष्ट ऐश्वर्यप्राप्त्यर्थं रोगदिरहात्रदासिद्ध्यर्थम् आशंजार्कवंशाभिवृद्ध्यर्थं धनगणकवस्तुवाहनसन्तानादि लक्ष्मीकृपागणासिद्ध्यर्थं विशालाक्षि अंबिका समेत काशी विश्वनाथ स्वामी परिपूर्ण कृपागणासिद्ध्यर्थं
काशी विनायक स्वामी परिपूर्ण कृपागड़ा सिद्ध्यर्थम अन्नपूर्णेम्बिका परिपूर्ण कृपागड़ा सिद्ध्यर्थम विशेषेण स्थिरवार समये अभिजित मुहूर्त समये महादेवता शिवदेवता काशी विश्वनाथ देवता विशेष हवन पूजांज अहम मध्य करिष्ये मंगल महागणपति पूजांज अध्य करिष्ये अभोपदृश्य गणानान्त्वा गणपतिकं हवामगे कविं कवीनां भुवभस्रवस्तवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदभिस्थितसादरम् ओं श्री महागणपतये नमः। ओं वक्रतुण्ड महाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सुमुखाय नमः। ओं एकदन्ताय नमः। ओं कपिलाय नमः। ओं गजकर्णकाय नमः। ओं लम्बोदराय नमः। ओं विकटाय नमः। ओं विघ्नराजाय नमः। ओं विनायकाय नमः। ओं धूमकेतवे नमः। ओं गणाध्यक्षाय नमः। ओं बालचन्द्राय नमः। ओं गजाननाय नमः। ओं वक्रतुण्डाय नमः। ओं शूर्पकर्णाय नमः। ओं हेरम्बाय नमः। ओं स्कन्दपूर्वजाय नमः। ओं मङ्गलप्रदाय विनायकमूर्तये नमो नमः। ओं नानाविधपरिमल पत्रपुष्पाणि समर्पयामि। ईशानः सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो। महादेवाय नमः। ओं शिवाय नमः। ओं मगेश्वराय नमः। ओं शम्भवे नमः। ओं बिनाग्ने नमः। ओं शशिशेखराय नमः। ओं वामदेवाय नमः। ओं विरूपाक्षाय नमः। कबर्दिने नमः। ओं नीललोकिताय नमः। ओं शङ्कराय नमः। ओं शूलपाणवे नमः। ओं भवाय देवाय नमः। ओं शर्वाय देवाय नमः। ओं ईशानाय देवाय नमः। ओं पशुपतोर्देवाय नमः। ओं उग्राय देवाय नमः। ओं उग्राय देवाय नमः। ओं भीमाय देवाय नमः। ओं मगधोर्देवाय नमः। ओं विश्वनाथस्वामिने नमो नमः। ओं नानाविधपरिमल पत्रपुष्पाणि समर्पयामि। देवताभ्यो नमो नमः। नानाविधपरिमल पत्रपुष्पाणि समर्पयामि। शङ्खनाथस्वामिने नमो नमः। नानाविधपरिमल पत्रपुष्पाणि समर्पयामि। दशाङ्गं गुङ्गुलोधूपं सुगन्धं सुगनोगरं मार्गेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां सुगन्धधूपमाग्रापयामि। धूपानन्तरम् आचमनीयं समर्पयामि। भूगीबलसमायुज्यं नागवल्लीदलेरितं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताम्। भूगीबलसमायुज्यं नागवल्लीदलेरितं कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां। नाळीकरण्डद्वय कदलीबलताम्बूलम् एतत्सर्वं महानैवेद्यं नैवेदयामि। नाळीकरदेवता नमो नमः। महानैवेद्यं नैवेदयामि। भूर्भुस्वरो कवचाय नमः। अमृतं नैवेदयामि। नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि। योभां पुष्पं वेद पुष्पवां प्रजावां पुषमां भवति। शन्त्रमा भावां पुष्पं पुष्पवां प्रजावां पुषमां भवति। एवं वेद योभाम् आयतनं वेद आयतनभां भवति। आवाहि समस्तदेवताभ्यो नमो नमः। वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलं सोस्त्रपुष्पाञ्जलं मन्त्रपुष्पाञ्जलं समर्पयामि। ओं सर्वस्याद्ये सर्वस्य गते सर्वमेव देना आप्नोति सर्वं जयति। तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रप्रचोदयात्। आदिपूज्याय देवाय दन्तमोदकधारिणे वल्लभा प्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलम्। आवाहि समस्तदेवताभ्यो नमो नमः। दिव्यमङ्गलकर्पूरज्योति
காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நமது கரவொலி மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சுவாமிகள், நீங்க வந்து காசி விஸ்வநாதருக்கு பூஜை பண்ணதில் எங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. காசி விஸ்வநாதர் உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்க வேண்டுமாய் ஒட்டுமொத்த நகரத்தார்களின் சார்பாக கேட்டுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர ஏனையோர்கள், டோனர்கள், நகரத்தார் பெருமக்கள், பத்திரிகையாளர்கள் யார் வந்திருந்தாலும் அனைவரும் தயவு கூர்ந்து டைனிங் ஹாலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தயவு கூர்ந்து அங்கே செல்லுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர தயவு கூர்ந்து யார் இருந்தாலும் டோனர்ஸ், விசிட்டர்ஸ் மற்றும் பத்திரிகையாளர்கள் யார் இருந்தாலும் தயவு கூர்ந்து அடுத்த அரங்கிற்கு சென்று அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் நிர்வாகிகளை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செயலாளர் அவர்களை அழைக்கின்றோம். அண்ணா ஒரு நமஸ்காரம் பண்ணிக்க. செயலாளர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஐடி கார்டு ஏற்கனவே கொடுத்துருக்கோம், இல்லாதவர்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் இந்த அரங்கில் இருப்பவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஐடி கார்டை வைத்துக் கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திரு பழ ராமநாதன் ஜாயின்ட் செக்ரட்டரி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். துணைத் தலைவர் திரு கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். துணை செயலாளர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். மற்றும் ஒரு துணைத் தலைவர் PLM முத்தையாண்ணன் அவர்கள், வலையப்பட்டியை சார்ந்தவர்கள். எங்களோடு அவர்கள் காசிக்கு வந்திருந்தார்கள். காசி விசாலாட்சி கோவில் பணிகளை முன்னின்று அத்துணை பணிகளையும் செய்திட்ட பெருமகனார். அவர்கள் வந்து 3 நாளைக்கு முன்னாடியிலேயே காசியில் பிளேனில் வரணும்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அவங்க ஃப்ளைட் கண்டினியூஸாக கேன்சல் ஆகி காசியிலேயே இருக்காங்க. அதற்காக அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத தோது மற்றும் எங்களுடைய பொருளாளர் ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்த திரு செந்தில்நாதன் அண்ணன் அவர்களும் காசியிலிருந்து பிளேன் லேட்டாக வந்து சென்னைக்கு வந்து நைட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பார்க்கலையா. பொருளாளர் ஆராவயல் திரு செந்தில்நாதன் அண்ணன் அவர்களை வந்து விட்டார்களாம். அவர்களையும் வருக வருக என பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு சற்று உடல்நல குறைவு. நாம் அனைவரும் அண்ணனுடைய உடல்நலம் தேறி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவர்கள் ஆற்றிய பணிகள் போற்றுதலுக்குரியது, மகத்தானது. அண்ணன் அவர்கள் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணன் அவர்கள் தெரிவித்தார்கள். அனைவரும் மேடையில் அமருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துணைத் தலைவர் PLM முத்தையானன் அவர்கள் தவிர நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கின்றோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருவாரியாக வந்திருக்கின்றார்கள். ஏனையோர்கள் அங்கு உணவு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின்
சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இப்பொழுது இனிதே குத்துவிளக்கு ஏற்றுவதுடன் துவங்கியது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, இந்த அரங்கில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர டோனர்கள், விசிட்டர்ஸ், நகரத்தார் பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் தயவு கூர்ந்து அந்த அரங்கில் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கு ஒரு டிவி வைக்கப்பட்டிருக்கு, நாங்கள் வந்து உங்களுக்கு அங்கே மரியாதையை செலுத்துகிறோம் என்கின்ற செயலை சொல்லி அன்பு கூர்ந்து இந்த ஷட்டரை கீழே இறக்கிருங்க ப்ளீஸ். அண்ணா இந்த ஷட்டரை இறக்கிடலாமா? இந்த ஷட்டரை இறக்கிருங்க அண்ணா. அங்கே இருக்கவங்களை வர சொல்லிட்டு இறக்கிருங்க தயவு செய்து. இது ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இதில் 474 பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர ஏனையோர்கள் இந்த இனிய விழாவிற்கு வந்திருந்தால் தயவு கூர்ந்து டைனிங் ஹாலில் இருக்க அந்த அரங்கத்தில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். சொல்ல வேண்டாம், என்ன அவங்க வந்து உறுப்பினர் மெல்ல சொல்லிட்டு வந்துருங்க. நீங்களே இப்போ இது மைக்கில் சொல்ல வேண்டாம். அண்ணா கொஞ்சம் தண்ணி பாட்டில் மட்டும். அண்ணா உட்காருங்க. தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காசி சத்திரத்தின் செயலாளர் திரு கதிரேசன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் தயவு செய்து மேடைக்கு வாங்க, டைம் ஆயிடுச்சு. அண்ணா அங்கிருந்து யாரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் உள்ளே வர வேண்டாம் என்பதற்காக அந்த ஷட்டரை இறக்குகிறோம். ஷட்டரை இறக்கலாமா? வேண்டாமா? சரி, ஓகே, ஃபைன் 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 ஃபைன். இல்லை, அது யாராவது வந்துட்டாங்கன்னா அதுக்காக சொல்கிறோம். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், ஓகே. அண்ணா ஷட்டரை இறக்க வேண்டாம். அடுத்ததாக முதல் நிகழ்வாக இறைவணக்கம் பாடுமாறு கண்டனூர் திரு செல்லப்பண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரே ஒரு நிமிஷம். கணபதி. மங்களத்து நாயகனே மன்னாளும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றானே பொற்புடைய ரத்தினனே, சங்கரனா தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குலவிடி விளக்கே எழில் மணியே கணபதியே, பிள்ளையாரின் குட்டூடனே பிழை நீக்கும் உச்சியிட்டு எல்லளவும் சலியாத எங்கள் மனத்தை உமதாக்கி
தெள்ளியராய் தெளிவதற்கு தீந்தமிழால் போற்றுகிறோம். உள்ளியதை உள்ளபடி உவந்தளிப்பாய் கணபதியே. இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும், இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும். கண்மணிய சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து எங்கள் பணியை உன் பணியாய் எடுத்த ஆண்டு எங்களை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றோம். பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றோம். நன்றி, வணக்கம். இறைவணக்கம் பாடிய திரு செல்லப்ப செட்டியார் அவர்களுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்து வருகின்ற 2 நிகழ்வுகளுக்கு அனைவரும் 1 நிமிடம் எழுந்து நிற்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலக அமைதிக்காகவும் நகரத்தார்கள் நலன் வேண்டியும் நமது பிள்ளைகளுக்கு வெகு விரைவில் திருமணமாக வேண்டும் என்றும், நம் பிள்ளைகள் IAS IPS போன்ற பெரிய படிப்புகளை படித்து உயரிய பெருமகனார்களாக வர வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இறைவனை 1 மணித்துளிகள், அதாவது 1 நிமிடம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். நன்றி. அடுத்து வருகின்ற நிகழ்வுக்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரங்கல் தீர்மானம். நம்மோடு வாழ்ந்து காசி சத்திரத்திற்காக அரும்பெரும் பணிகளை சற்றேறத்தாழ அவர்கள் வாழ்ந்தவரை செய்து சிறந்த சமூக பணிகளை ஆற்றி இறைவனடி சேர்ந்திருக்கின்ற 2 நமது பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒருவர் அரிமளத்தை சார்ந்த தெய்வ திரு SP சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களுக்கும், மற்றும் ஒரு நகரத்தார் பெருமக்கள் ராயவரத்தை சார்ந்த திரு S சோமசுந்தரம் செட்டியார் அவர்களுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர பொதுக்குழு உறுப்பினர்களாகிய நாம் இரங்கல் தீர்மானத்தை சொல்லி அனைவரும் 1 நிமிடம் மௌனம் அனுசரிப்போம். அனைவரும் அமரலாம். எங்களுக்கு செய்திகள் வந்ததை வச்சு தானே பண்ண முடியும். ஆனா பரவாயில்ல, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். அது அவங்க இல்லை தெரியும் சொல்லிடுறேன். இரங்கல் தீர்மானத்தில் மன்னிக்கவும், ஒருவருடைய நகரத்தார் பெயர் விடுபட்டு விட்டது, மன்னிக்கவும். இரு பெருமனாருடைய பெயர்கள் விடுபட்டு விட்டது, மன்னித்துள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவர் பொன் புதுப்பட்டியை சார்ந்த திரு தெய்வ திரு சம்பத் செட்டியார் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் நம்மோடு இருந்து வாழ்ந்து காசி சத்திரத்திற்கு பெரும் பணிகளை ஆற்றிய பெருமகனார். அவர்களுக்கும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் இரங்கல் தீர்மானத்தை சொல்லிக்கொள்கின்றோம். அடுத்ததாக தேவகோட்டையை சார்ந்த பெருமகனார், மூத்த ஒரு அற்புதமான மனிதர், காசி சத்திரத்திற்காக தேவிப்பட்டினத்தில் அவர்களுக்கு சொந்தமான மடத்தை காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகத்திற்கு நன்கொடையாக கொடுத்து கூட 5 லட்சம் ரூபாயும் பராமரிப்புக்காக கொடுத்திட்ட ஒரு அற்புதமான உன்னதமான மனிதர் திரு சோம நாராயணன் செட்டியார் அவர்களுடைய மறைவுக்கு காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக இரங்கல் தீர்மானத்தை சொல்லிக்கொள்கின்றோம். அவருடைய 2 பெயர்களும் விடுபட்டதற்கு மன்னித்தருள வேண்டுகிறோம்.
இதுக்கா இந்த இரு பெருமகனார்களுக்கும் அனைவரும் 2 மணித்துளி எழுந்து நின்று அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அமரலாம். அது வேண்டாம், கேட்க வேண்டாம், விட்டுருங்க. தலைவர் வரவேற்புரை. அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் 2023-26 பருவத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இறைவன் காசி விஸ்வநாதர் அவர்களையும் 474 பொதுக்குழு உறுப்பினர்களையும் காசி சத்திரத்தின் சார்பாக வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்பதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொள்ளுகிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நமக்கு நாமே ஆரவாரம் செய்து கொள்வோம். நமது அழைப்பை ஏற்று இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அதாவது நன்கொடையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் அந்த அரங்கில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்கின்றோம். நமது 2023-26 பருவகாலம் வரலாற்று சிறப்பு மிக்க செயல்களை செய்து சுவடுகளை பதிக்கிற பொற்காலமாக அமைந்து கொண்டு உள்ளது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுகிறோம். 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் அவரவர்களுடைய தொடர் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் மிகுந்த ஈடுபாடு அர்ப்பணிப்பு உணர்வோடு வழங்கி கொண்டிருப்பதற்காக சிரம் தாழ்ந்த நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதில் மகிழ்ந்து போகிறோம். நமது காசி சத்திரத்தில் 11 சத்திரங்கள், ஒரு வணிக வளாகம், 3 திருக்கோவில்கள் செவ்வனே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து சத்திரங்களும் நமது பருவகாலத்தில் தரம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாரணாசி சத்திரத்தில் சம்போ, நகரேஸ்வரர், பாதாள ஈஸ்வரர் மற்றும் விசாலாட்சி கோவில்களில் பூஜைகள் தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள அன்னச்சத்திரம் வெகு சிறப்பாகவும் அற்புதமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சற்றேறத்தாழ 1000 பக்தர்கள் தினமும் உணவெடுத்துக் கொள்ளுகிறார்கள். காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் நம்முடைய பருவத்தில் வாரணாசி, சிகிரா மற்றும் குன்றக்குடி ஆகிய இடங்களில் 2 புதிய சத்திரங்கள் உங்களுடைய மேலான ஆதரவுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 210 வருடங்களுக்கு பிறகு 48,000 நகரத்தார் குடும்பங்களும் சேர்ந்து வாரணாசியில் 139 அறைகளுடன் கூடிய 1,04,500 சதுரடி கட்டப்பட்ட 10 மாடிகளுடன் கூடிய புதிய சத்திரம் ஒன்று 31/10/2025 அன்று பாரத துணை ஜனாதிபதி மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவருடைய பொற்கரங்களாலும் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் மேதகு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய பொற்கரங்களாலும் சற்றேறத்தாழ 1500 நகரத்தார் பெருமக்கள், அதில் 280 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பு செய்தமைக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவரும் இதற்கும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற எல்லா வகையிலும் நமது சத்திரத்திற்கு உறுதுணையாக இருந்து வரும் இந்த புதிய சத்திரத்திற்கு கட்டிட வடிவமைப்பாளராக இருக்கின்ற வலையப்பட்டி ஆர்கிடெக்ட் திரு பெரியண்ணன் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக கண்டவராயன்பட்டியை சார்ந்த திரு SS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு முத்துராமன் செட்டியார் அவர்கள் வானம் தோண்டுகிற நிகழ்வில் இருந்து திறப்பு விழா வரைக்கும் தொடர்ந்து மாதத்திற்கு 2 முறை அந்த புதிய சத்திரத்திற்கு வந்து சத்திரத்தின் பணிகளையும் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தமைக்காக திரு முத்துராமன் செட்டியார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு கூர்ந்து கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர்களெல்லாம் எந்த ஒரு ஹானரோரியும் வாங்கிக்காம செய்திட்ட அரும்பெரும் பணிகளாகும். அடுத்ததாக நமது சத்திரத்திற்கு தணிக்கையாளராக ஆடிட்டராக இருந்து மிகச்சிறந்த பணிகளை ஆற்றி நல்ல செவ்வனே செய்திட்ட
தேவகோட்டையை சார்ந்த ஆடிட்டர் திரு வைரவன் செட்டியார் அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் தேவகோட்டையை சார்ந்த ஆடிட்டர் திருமதி உண்ணாமலை ஆட்சி அவர்களுக்கும் எங்களது மேலான நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சட்ட ஆலோசகர்களாக இருவர் இருந்து நமது காசி சத்திரத்திற்கு நல்ல சட்ட ஆலோசனைகளை வழங்கிய தேவகோட்டையை சார்ந்த அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு ARL சுந்தரேசன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ந்து போகிறோம். அடுத்ததாக லட்சுமிபுரத்தை சார்ந்த அட்வொகேட் அருண் சுவாமிநாதன் அவர்கள் தொடர்ந்து நமது சத்திரத்திற்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இரு சட்ட ஆலோசகர்களும் சிறந்த பணிகளை ஆற்றியமைக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக புதிய சத்திரத்தை கட்டுவதற்கு கட்டுமான பணியாளர்களாக வந்து சிறந்த பணிகளை, அதாவது 508 நாட்களில் சிவில் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடித்து கொடுத்த URC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடின் தலைவர் என்ஜினியர் திரு தேவராஜன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய புதல்வர் URC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் திரு கபிலன் அவர்களுக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ந்து போகிறோம். அவர்களோடு இணைந்து URC சிப்பந்திகள் சற்றேறத்தாழ உழைப்பாளர்கள் 300 பேர் பணியாற்றினார்கள். அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தில் பணிபுரிகின்ற சிப்பந்திகள், ஜெனரல் மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், ஸ்டோர் கீப்பர்ஸ் மற்றும் அத்துணை பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு 100 நமது சிப்பந்திகளுக்கு காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து இந்த பணிகளுக்கு மேலான ஆதரவை கொடுத்த என்னோடு இணைந்து, இந்த இடத்துல நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம், என்னோடு இணைந்து அரும்பெரும் பணிகளை ஆற்றிய என்னுடைய சக நிர்வாகிகள் செயலாளர் கதிரேசன் அவர்களுக்கும் துணைத் தலைவர்களாக இருக்கின்ற PLM கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களுக்கும் திரு PLM முத்தையானன் அவர்களுக்கும் துணை செயலாளர்களாக இருக்கின்ற பல ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஒரு துணை செயலாளர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் பொருளாளராக இருந்து சிறந்த பணிகளை ஆற்றிய ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்த திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குவதில் மகிழ்ந்து போகிறேன். இது போக காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு எண்ணற்ற பணிகளை ஆற்றி சிறந்த சேவைகளை செய்திட்ட உடனடி முன்னாள் தலைவர் தெய்வ திரு பழ ராமசுவாமி அண்ணன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயலாற்றிய மூசோ அழகப்பண்ணன் அவர்களுக்கும் ரிட்டையர்ட் DSP திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அந்த தன்னார்வலர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்ம பள்ளத்தூர் தேனப்பண்ணன், ஆத்தங்குடி நாச்சியப்பண்ணன், நம்ம செயலாளர் கதிரேசண்ணன், எண்ணற்ற நகரத்தார் பெருமக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ந்து போகிறோம். காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் பர்மாவிலே வாழ்ந்த நம் முன்னோர்கள் சற்றேறத்தாழ 900 ஃபேமிலிஸ் அவர்கள் ஈட்டிய பொருளிலே 25% மகமையாக கொடுத்து செய்யப்பட்டதுதான், நிர்வாகப்படுத்தப்பட்டதுதான் இந்த காசி சத்திரம். அதற்காக அந்த 900 ஃபேமிலிஸ் பர்மாவிலே வாழ்ந்த நகரத்தார் பெருமக்கள் இப்பொழுது இருக்கிற சத்திரங்களை 11 சத்திரங்கள் 3 கோவில்களை உருவாக்கிய நம் முன்னோர்கள் ஐயாக்களை வணங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கிறோம். அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய வாரிசுகளும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அரசாங்கத்தில் இருந்து முதலில் திறப்பு விழாவுக்கு வருகை புரிந்த மேதகு துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக காசி சத்திரத்திற்கு எண்ணற்ற உதவிகளை செய்திட்ட பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். திறப்பு விழாவிற்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும், அதற்காகத்தான் பத்திரிகை அடிப்பதில் சற்று தாமதம். எங்களால் அவர்களுடைய அந்த கடைசி நிமிஷ அப்பாயின்மெண்ட் கிடைக்காதனால அவர்கள் அன்றைய தேதியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா அகமதாபாத்தில் கொண்டாடப்பட்ட நிகழ்வில் அவர்கள் கலந்து கொண்ட காரணத்தினால் அன்றைக்கு வர இயலவில்லை. கடந்த 2ஆம் தேதி அவர்கள் வருவதாக
பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து செய்திகள் எங்களுக்கு வந்தது. ஆனால் அது கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் அறிவுறுத்தணும், வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை முழுமையாக ஏற்பாடு செய்தவர்கள் நமது நகரத்தார் பெருமகனார் மேலச்சிவபுரியை சார்ந்த டாக்டர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள், காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தின் சான்சலராக இருக்கின்ற என்ன சொல்லணும், ஸ்பைனல் கார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் நமக்கு ஒட்டுமொத்த இந்த ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார்கள். இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த மாத கடைசியில் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசிக்கு வருகை தர இருக்கின்றார்கள். கண்டிப்பாக நமது சத்திரத்தை நாம் எழுப்பியிருக்கிற, சிக்ராவில் எழுப்பியிருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க அடுத்த தலைமுறை சத்திரத்தை விஜயம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக நகரத்தார் இனத்தை சார்ந்த நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்கு முருக தமிழகத்தின் நேச்சுரல் ரிசோர்சஸ் மினிஸ்டர் மாண்புமிகு ரகுபதி அண்ணன் அவர்களையும் அவர்தம் குடும்பத்தார்களையும் மனதார பாராட்டுவதில் மகிழ்ந்து போகிறோம். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் மேதகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் எண்ணற்ற பணிகளை, நகரத்தார்கள் பற்றி அத்துணை விவரங்களையும் அறிந்த பெருமகனார் அவர்கள் நமது திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாரணாசியில் இருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட், வாரணாசி டிவிஷனல் கமிஷனர், உடனடி முன்னாள் டிவிஷனல் கமிஷனர் கௌசல் ராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், இப்பொழுது டிவிஷனல் கமிஷனராக இருக்கின்ற திரு ராஜலிங்கம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கின்ற சத்யேந்திர குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நமது புதிய சத்திரத்திற்கு 630 கிலோவாட் கரண்ட்டு, அந்த கரண்ட்டை ஒரு பைசா கூட எந்த விதமான கையூட்டும் பெறாமல் நமக்கு கொடுத்துட்ட சம்பவகுமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிடிஏ என்று சொல்லக்கூடிய தலைவர் திரு புல்கித் கர் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மற்றும் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள்தான் நமக்கு பெயரை மாற்றி கொடுத்தார்கள். அவர்கள் ஸ்ரீவத்சவா பிரகாஷ் அவர்களுக்கும், மற்றும் டிஜிபி திரு அசோக் முக்தா ஜெயின் அவர்களுக்கும், மற்றும் ஒரு டிஜிபி மோகித் அகர்வால் அவர்களுக்கும், தமிழகத்தை சார்ந்த வாரணாசி எஸ்பி திரு சரவணன் ஐபிஎஸ் அவர்களுக்கும், மற்றும் சற்றேறத்தாழ 26 ஐஏஎஸ் ஆபீசர்கள் நமது காசி சத்திரத்திற்கு அரும்பெரும் பணிகளை ஆற்றினார்கள். அதற்காக அத்துணை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ந்து போகிறோம். அதற்கடுத்ததாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து எண்ணற்ற ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற 474 பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை உங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது நகரத்தாரின் பெருமையையும் காசி சத்திரத்தின் புகழையும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்ல நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்று சொல்லி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் அருளால் எல்லா நிகழ்வுகளும் சிறக்கட்டும், நாம் அனைவரும் சேர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க செயல்களை செய்து சுவடுகளை பதிக்கிற பொற்காலமாக இந்த பருவம் அமையும் என்று சொல்லி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மோசடி பற்றிய புகார் கொடுத்தது சம்பந்தமாக நான் முந்தா நாள் வரை வாரணாசியில் இருந்தேன். பிளேன் எல்லாம் கிடைக்கல, எல்லா பிளேனும் கேன்சல் ஆகிடுச்சு. 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் வந்திருக்க வேண்டும். எல்லா நிர்வாகிகளும் அப்படித்தான், நிறைய பேர் மற்ற மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றீர்கள்.
பிளேன் எல்லாம் சரியானபடி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது முந்தா நாள் இரவு 11 மணிக்கு நான் ஈரோட்டிற்கு வந்து சேர்ந்தேன். சக நிர்வாகிகள் அனைவரும் காரைக்குடி, மதுரை, திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு வந்து சேர்ந்தார்கள். நேற்று நாங்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் அண்ணே, செக்ரட்டரி சார் அவர்கள் எங்களை அழைத்து மோசடி வழக்கு உங்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது, அந்த மோசடி வழக்கிற்கு தலைவராகிய நாராயணனும் செயலாளராகிய கதிரேசனும் மற்ற நிர்வாகிகளும் தெற்கு காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று திரு மைக்கேல் ராஜ் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். நாங்கள் சொன்னோம், திருச்சி அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய செயலாளர் அங்கு இருக்கின்றார்கள், அவர்கள் வருவார்கள் என்று சொன்னோம். செயலாளர்களும் மற்ற நிர்வாகிகளும் இருந்தவர்கள் தெற்கு காவல் நிலையத்திற்கு சென்றார்கள். அங்கு திரு அரு சிவா அண்ணன் அவர்கள் எங்கள் மீது ஒரு மோசடி வழக்கை நேற்று பதிவு செய்துள்ளார்கள். அந்த வழக்கில் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். 4 மணி நேரம் எங்களுடைய பணி நேற்று தடைபெற்றது. நாங்கள் என்ன மோசடி செய்தோம்? மோசடி வழக்கு கொடுத்த திரு அரு சிவானன் அவர்கள் நாங்கள் செய்த மோசடிக்கு சரியான ஆதாரங்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த அவை என்ன சொல்லுகிறதோ அதுபடி நாங்கள் கேட்க தயார். நம்ம சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்ட விஷயத்தை மைக்கில் இப்போ போட்டு காமிக்கிறோம். ஆடியோவில் போடுங்க, ஆடியோவில் போடுங்க, ஆடியோ போடுங்கண்ணே. எடுத்து முன்னாடியிலே வச்சுக்கிறது இல்லையா? கணக்கில் உள்ள சொத்து சமாச்சாரமா நீங்க டாக்குமெண்ட் போலியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க. நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல. நீங்க ஆதாரம் இருந்தாலும் இருந்தா எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா உங்க விளக்கத்தை சொல்லிட்டு போங்க. நல்லா வர்றேன். எப்போ வரணும்? ஸ்டார்ட் ஆகிங்க கரெக்டாக வாங்க. அப்படி வாங்க, ஆன் பண்ணுங்க, சவுண்ட் ஆகி. அண்ணே முதல்ல அண்ணே தயவு செய்து அமைதி காக்கவும். மோசடி வழக்கு நாங்கள் என்ன மோசடி செய்தோம், அந்த மோசடிக்கு உண்டான காரணத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணே, மோசடி வழக்கு கொடுத்த திரு அரு சிவானன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து என்ன மோசடி நாங்கள் செய்தோம் என்றதை இங்கு சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லணும். இல்லதுன்னா அதெல்லாம் கிடையாதுண்ணே. நாங்கள் என்ன மோசடி செய்தோம் தெரிவிங்க. ஹலோ, பேசுறீங்களா? சொல்லுங்கண்ணே. வணக்கம், காரைக்குடி சவுத் போலீஸ் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. ராங்க சிவானந்த் சார் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு உங்க மேலேங்க, நாராயணன் மேலேங்க. என்ன கொடுத்துருக்காருண்ணே? கணக்கில் உள்ள சொத்து சமாச்சாரமா நீங்க டாக்குமெண்ட் போலியா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க சொல்லி. ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க. நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலண்ணே. நீங்க ஆதாரம் இருந்தாலும் இருந்தா எடுத்துட்டு வாங்க, இல்லைனாலும் உங்க விளக்கத்தை சொல்லிட்டு போங்க. நல்லா வர்றேன். எப்போ வரணும் சொல்லுங்க. ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கீங்க. சரி, அதனால உங்களுடைய விளக்கத்தை வந்து அவங்க சேர்த்துனாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்துக்கு. சரிண்ணே, சரிண்ணே, சரிண்ணே. நல்லா வரேன். 14:06 சரிண்ணே, சரிண்ணே, சரிண்ணே. நீங்கன்னா ஒரு சொல்லிருங்க. இல்ல, அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தோட சொல்றேன். சாயந்தரம் 5 மணிக்கு வர சொல்றேன். ஓகே, ஓகே. சவுத் போலீஸ் ஸ்டேஷன். உங்க பேர் சொல்லணும். ஓகேண்ணே, ஓகேண்ணே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அவர் போலீஸ்ல சொன்னதா மேடையில வந்து சொல்ல சொல்லுங்க.
இல்லனா அவர் அவையிலிருந்து நீக்கப்படுவார். உங்களுடைய ஒப்புதலுக்காக அவையிலிருந்து அவர் நீக்கப்படுவார். சொல்லுங்கண்ணே. இல்லனா சபை காரைக்குடி சவுத் நாங்கள் என்ன மோசடி செய்தோம்? சொல்லுங்கண்ணே. ராங்க சிவானந்த் இல்ல 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 அண்ணா அவர் கொடுத்திருக்கிறது மோசடி வழக்கு மீட்டிங் சம்பந்தமா தான். மீட்டிங் நடக்க கூடாது, தவறான செய்திகளை சொல்லுகிறார்கள், மோசடி செய்திருக்கிறார்கள், பத்திரங்களை மாத்தி கொடுத்திருக்கிறார்கள். நாங்க என்ன செஞ்சோம்? வர சொல்லுங்க அரு சிவானன், இல்லனா அவையில அரு சிவானன் இருக்க கூடாது. அரு சிவானன் அவையை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். மோசடி எல்லாரும் சொல்றீங்க, இந்த சபை கூட்டத்துக்கு தான் அவர் போய் வழக்கு கொடுத்திருக்காரு. அவரை வந்து சொல்ல சொல்லுங்க, நாங்க என்ன மோசடி செஞ்சோம். அவர் சொல்லவில்லை என்றால் அவையில் இருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். அண்ணா அஜெண்டா படி இருக்கு. இதுக்கு அரு சிவானன் வந்து விளக்கத்தை சொல்லலன்னா அவையில் இருந்து அரு சிவானன் நீக்கப்படுவார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க பாட்டுக்கு மோசடி வழக்கு கொடுப்பீங்க, நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போமா? மோசடி வழக்கு நீங்க கொடுப்பீங்களா? நாங்கள் அண்ணே 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 எல்லாரும் உட்காருங்க. அண்ணே எல்லாரும் உட்காருங்க. அண்ணே தயவு செஞ்சு உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. அண்ணே தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணே தயவு செஞ்சு உட்காருங்க. சொல்றேனே உட்காருங்க. இதுக்கு ஹலோ அண்ணே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடாச்சலம். நான் அட்வொகேட்டு, காரைக்குடி சேர்ந்தவன். ஹலோ இருங்கங்க, இருங்க, நான் சொல்ற விடுங்கிறேன். இருங்க சொல்லி ஒரு சார் இன்னைக்கு பேச விடுங்க. இருங்க. இப்போ நம்ம இந்த பொதுக்குழு போட்டதின் நோக்கமே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் இன்டீரியர் பெண்டிங் இருக்குது. இதை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? நம்மளே எடுத்து நடத்துகிறதா இல்லை டாட்டாட்ட கொடுத்துறதா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொதுக்குழு மெயினாக ஊடப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் வந்து சிவா கம்ப்ளைண்ட் பண்ணார், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாருங்கிற விஷயத்தை இப்போ கையில் எடுத்தோம்னா எல்லோரும் சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டை அடிக்கிற மாதிரி தான் வரும். அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் பொறுப்பாளர்கள் எல்லார்களும் இதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு வழக்கறிஞர் 2 பேர், பெரிய வழக்கறிஞர் 2 பேர் வச்சுருக்கீங்க, அவங்கள வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அவமான வழக்கு போடுங்க. சொல்கிற புரியுதா? அதில் காம்பன்சேஷன் வாங்குங்க. இது எல்லாரையும் வச்சுக்கிட்டு இதை போட்டிங்கன்னா இந்த இருங்க, இந்த அஜெண்டாவே மத்தியானம் வரைக்கும் போயிடும். மத்தியானம் சாப்பிட்டு பாதி பேர் போயிடுவாங்க. அப்புறம் நீ என்னத்தை அஜெண்டா முடிவு பண்ண போறியா? நான் சொல்கிறத கேளுங்க. அஜெண்டாவை மட்டும் நீங்கள் பேசுங்க. இது அஜெண்டாவை மட்டும் பேசுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் கைகலப்பு பிரச்சனை வந்துடும். அதோட நிப்பாட்டிக்கியா. அண்ணா அண்ணன் சொன்னது அவங்களுடைய கருத்து இல்ல. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. இது அண்ணனுடைய கருத்து. இந்த மீட்டிங் நடத்தப்படாதுன்னு தான் அந்த கேஸை கொடுத்திருக்காரு. அவரை வந்து விளக்கத்தை சொல்லுங்க போகல. ஏன் அவர் பயப்படுறாரு? மேடைக்கு வர சொல்லுங்க. அவரை ஏன் கொடுத்தாருன்னு மேடைக்கு வர சொல்லுங்க. சும்மா வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து தட்டுறது பெரிய விஷயம் இல்லைன்னு. எங்களை 6 மாத காலமாக எந்த வேலையும் செய்ய விடல. எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாரு. எங்களை நாங்க என்ன நேர்மையா செய்யறோம், ஒழுக்கமா செய்யறோம், பர்ஃபெக்ஷனா செஞ்சிருக்கோம். அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு
நாங்கள் சொந்த செலவில் சென்றோம் சொல்றாரு. 2,66,00,000 ரூபாய் போன பருவத்தில் எப்படி என்ன வந்துச்சு? நடந்தது 1.5 வருட காலம், மிச்சம் 1.5 வருஷம் கொரோனால போயிடுச்சு. 2,66,00,000 ரூபாய் போக்குவரத்து செலவு எழுதியிருக்காங்க. அவர் சொல்றாரு சொந்த செலவில் போயிட்டு வந்தோம்னு. எல்லாரும் சொந்த செலவில் போயிருந்தா 2,66,00,000 ரூபாய் எப்படி வந்துச்சு? எங்களுக்கு இப்போ 3 வருஷத்துல 40 லட்சம் ரூபாய் கூட வரல. இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்றுதான் அவர் மோசடி வழக்கு போட்டிருக்காரு. அதை விட்டுட்டு நீங்க பர்சனலா டீல் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு தெளிவு வேண்டாமா? நீங்க அண்ணனை மேடைக்கு வர சொல்லி எதுக்காக மோசடி வழக்கு போட்டாருன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே, வெங்கடாச்சல அண்ணன் பேசினாங்க. அவங்க பொதுக்குழு உறுப்பினர், அதோடு இல்லாமல் சிறந்த வழக்கறிஞர். அவங்க அஜெண்டா படி நடத்த சொல்கிறாங்க. அவங்க யார் வழக்கு கொடுத்துருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் சந்திங்க. பொதுக்குழுவில் இது சம்மந்தமாக பேசி அண்ணே வேண்டாம் அஜெண்டா அண்ணே அண்ணே எங்களுக்கு எலெக்ஷன் தேதியை அறிவிங்க. எலெக்ஷன் தேதியை அறிவிங்க. அஜெண்டா தனியாக வச்சுக்கோங்க. அண்ணே எல்லாரையும் கெடுக்கிறோம். அண்ணே தயவு செய்து அனைவரும் அண்ணே இருங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க. அண்ணே உங்கள் தலைவர் உங்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது அஜெண்டா படி தான் மீட்டிங் நடத்தணும். நீங்கள் அஜெண்டா படி நடத்துங்க. இதர விஷயங்கள் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் இதை சொல்லுங்கள். அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால் அஜெண்டா படி இப்போ நடத்துறது சரியான வழி. அதுபடி பண்ணுங்க. ஆனால் ஒரு சத்திரத்து நிர்வாகிகளை எதிர்த்து ஒரு வழக்கு போடுவதற்கு நிச்சயமாக அவங்களும் பதில் சொல்லணும். அது இதர விஷயங்கள் வரும்பொழுது சொல்லுங்கள். தயவுசெய்து அனைவரும் கரங்கூப்பி கட்டுக்கிறோம். அமைதியாக எல்லாரும் உட்காருங்க. அடுத்தது நீங்கள் நடத்துங்க. இல்லை என்னன்னா இல்லை ஒரு நிமிஷம். இப்போ என்னன்னானே சிவா அண்ணே என்ன அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு சிவா அண்ணே மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் அவர் விளக்கம் சொல்லணும். இப்போ நாங்கள் இருக்க அனைத்து உறுப்பினரும் உங்கள் மேலே புகார் கொடுக்கல. அனைத்து உறுப்பினரும் சேர்ந்து ஒரு புகாரை தயார் பண்ணி உங்கள் மேலே மோசடி புகார் கொடுத்துருந்தோம்னா இதை இங்கே விவாதிக்கலாம். இது தனிப்பட்ட முறையில் அவர் கொடுத்த புகார். இல்லை சொல்லுங்க. சரி ஒரு 10 பேர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் இல்லை இருங்க ஒரு 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 பொதுக்குழு இல்லை ஒரு இருக்கு அண்ணே இருங்கண்ணே தனிப்பட்ட முறை இல்ல. காசி சத்திரத்துக்கு போட்டிருக்காங்க. கொடுத்த யார் கையெழுத்து போட்டிருக்கா? இவர் தானே போட்டிருக்காரு. நாங்கெல்லாம் போடல இல்லைங்க. இருங்க ஏங்க. இப்போ நம்ம அஜெண்டா படி நடத்தணும்னா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இல்லை சிவானை பிரச்சனை பேசணும்னா சிவானை பிரச்சனை பேசுவோம். எல்லாரும் அஜெண்டா படி பேசணும்னு நினைக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. எத்தனை பேர் பாருங்க அண்ணே. அதாவது அண்ணன் சொல்றாங்க தனிப்பட்ட முறையில் வழக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கும் அரசிவானனுக்கும் என்னென்ன சண்டை, என்னென்ன பிரச்சனை? அவர் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்குக்காகத்தான் அவங்க வழக்கே போட்டிருக்காங்க, மோசடி வழக்கு. அதை அவங்கள சொல்லுங்கண்ணே. என்ன நாங்கள் மோசடி செஞ்சோம்னு இதை ஏன்னா நீங்க அப்புறம் சொல்றீங்க? அவங்கள இப்போ வர சொல்லுங்கண்ணே. நாங்கள் இப்போ நம்ம சர்வீஸ் ப்ரொவைடரை பற்றி முடிவெடுக்க போகிறோம். தேர்தல் தேதியை அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் டிலே பண்ணுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. நாங்கள் எல்லா தேதியோடையும் தான் வந்திருக்கோம். நாங்கள் என்ன அண்ணே தயவு செய்து போய் உட்காருங்க ப்ளீஸ். நீங்கள் உங்களுடைய பதிவை செஞ்சுட்டியா? ஆமாண்ணே இல்லைண்ணே ப்ளீஸ் கண்டிப்பா ஆமா இல்லைண்ணே. நான் மட்டும் பேசலண்ணே. அப்ப அருசிவா அண்ணன் மாதிரி உள்ளவங்க நாங்க மோசடி பண்ணோம்னு சொல்லுவாங்க. பாக்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும்? வேலை செஞ்சு பார்த்தா தானே தெரியும். சும்மா மதுரையில உட்கார்ந்துக்கிட்டு எந்த மீட்டிங்க்கு அட்டன் பண்ணாம, எந்த பொதுக்குழுக்கு வராம, எந்த செயற்குழுக்கு வராம, காசுக்கு இது வரைக்கும் ஒரு முறை வராம இங்க உட்கார்ந்துக்கிட்டு தட்டது கெட்டிக்காரத்தனமான சொல்லுங்க. நீங்க ஒரு முறை கூட அவர் காசிக்கு வரல. ஒரு மீட்டிங் எக்ஸப்ட் ஒரு பொதுக்குழு தவிர வரல.
என்ன சொன்னாரு? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வந்து சிக்கிராது சத்திரம் கட்டக்கூடாது என்று சொன்னார்கள். ஆரம்ப காலத்திலிருந்தே கட்டக்கூடாது, செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இதை செய்ய அதை செய்ய. அண்ணே, வக்கீல் அவர்கள் நாங்கள் டைவர்ட் பண்றதாக சொல்றாங்க. நாங்க டைவர்ட்டே பண்ணல. அண்ணனை மேடைக்கு வர சொல்லி ஏன் எங்க பேர்ல மோசடி வழக்கு சொன்னாங்கிற விளக்கத்தை சொல்லணும்ல. அங்க போலீஸ் சொல்லியிருக்காருல. கேட்டுட்டோமே. ஆமா, அவர் இந்த கூட்டத்தை நடத்தப்படாதுன்னு சொல்றாரு. அண்ணே, எஃப்ஐஆர் போட்டாங்கிறது வேற என்ன? எதுக்காக வழக்கு போடுறாங்க? குற்றம் என்ன? நாங்கள் செய்த குற்றம் என்ன? அதாவது அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவங்க இந்த செய்தியை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பொதுக்குழு வந்து நடக்கிறது எப்படிங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து என்ன சொல்றீங்க? நம்ம இந்த மேட்டரை வந்து அவங்க தலைவர் ஆரம்பிச்ச இதை வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு நடத்துறதா இல்லை பொதுக்குழுவை நடத்துறதா? பொதுக்குழுவை நடத்துறதா இருந்தா பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் எந்திரிச்சு பொதுக்குழு தான் நடத்தணும்னு கரவொலி எழுப்புங்க. பொதுக்குழுவை நடத்துறதா இருந்தா பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து கரவொலி எழுப்புங்க. இல்ல சிவானா இதை பேசணும்னா நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம். அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் மறுபடியும் நான் கேட்கிறேன், பொதுக்குழு கூட்டத்தை நடத்தணும்னா அனைவரும் கரவொலி எழுப்புங்க. பொதுக்குழு நடத்தினதுக்கு அப்புறம் அந்த மேட்டரை பேசிக்கிட்டோம். அண்ணே தலைவரே, பொதுக்குழு உறுப்பினர்களோட ஒருமித்த கருத்து என்னன்னா பொதுக்குழு நடத்துங்க, கடைசியா அதை பேசிக்கோங்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து மீட்டிங் நடத்துங்க, அந்த கதை வந்து கடைசியா பேசிக்கோங்கிறாங்க. அதுக்கு சம்மதம் தானே? மீண்டும் ஒரு முறை பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லுங்க, பொதுக்குழுவை நடத்தலாமா இல்ல சிவானா மேட்டரை பேசுவோமா? பொதுக்குழு நடத்தலாம்ல? மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்புங்க, பொதுக்குழு நடத்தலாம்னா. சார், இது மீட்டிங் முடிச்சு அண்ணே இது அஜெண்டா அவங்க சொன்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம். நான் சொல்றேன் சார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நமது இப்ப நடந்துகிட்டு இருக்க சந்தேகமே கிடையாது. இப்ப உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் மேல, அதனால நிர்வாகிகள் மேல எங்களுக்கு எல்லளவும் நீங்க பிசகு பண்ணீங்கிறது நாங்க 473 பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க சொல்லவே இல்லை. அவங்களோட தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க பொதுக்குழுவை நடத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் பொதுக்குழுவை நடத்துங்க. 20 நிமிஷம். அண்ணே 400 பேரும் அவங்களோட எண்ணங்களை சபைகளை பிரதிபலிச்சிருக்கலாம். அது நம்ம மனசை நோகடிச்சிருக்கலாம். அவர் சொன்னது தப்பாகவே இருக்கும். நான் சொல்கிறேன், மோசடிங்கிற ஒரு தவறான வார்த்தை தான். ஆனால் அந்த தவறான வார்த்தைக்கான பதில் அவர் ஏதோ வச்சுருப்பாரு, அதை பின்னாடி கேட்டுக்கலாம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போதைக்கு ஆஸ்பர் அஜெண்டா அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆஸ் எ ஜென்ரல் பாடி, இது உங்களுக்கு மொத்த கமிட்டி மேலே அவர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. கம்ப்ளைண்ட்டு நம்ம மொத்த கமிட்டியை சேர்ந்து ஃபேஸ் பண்ணோம். அது நாங்களும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபேஸ் பண்ணல, ஜென்ரல் பாடியும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ண போதே தவிர அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் ஃபேஸ் பண்ண போகிறது இல்லை. அதை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது மொத்தமாக ஃபேஸ் பண்ண போகிறோம். அவர் ஒரு ஆள் தான் தனிப்பட்ட முறையில் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதை வந்து இப்போதைக்கு மெயின் அஜெண்டாவில் வராமல் லீகல் அஜெண்டா முடிச்சுவிட்டு உங்களோட ஸ்பெஷல் அஜெண்டாவில் போட்டு அதை போட்டிங்கன்னா அவையை விட்டு வெளியில் போகணும்னு நாங்கள் சொல்கிறோம். அவையை விட்டு வெளியே போக முடியாது. இப்போ அண்ணே இதை முடிச்சு விட்டு தானே இதை முடிச்சு விட்டு அதை முடிச்சு விட்டு தான் அண்ணே அவை விட்டு வெளியில் போய் சொல்கிறதுக்கு, ஜென்ரல் பாடி மெம்பர் வெளியில் போய் சொல்கிறதுக்கு நியாயமாக நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா தெரியலண்ணே. இல்ல தயவு கூர்ந்து நம்ம இல்ல நமது நிர்வாக இல்ல 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 இந்த நடப்பு நிர்வாகிகளோட பொதுக்குழு உறுப்பினர்கள், மூத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்காக இப்பொழுது நம்ம அடுத்த அஜெண்டாவுக்கு போறோம். இதர விஷயங்கள்ல அரு சிவானந்தன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து ஏன் எங்கள் மீது, அதாவது மோசடி வழக்கு, நாங்கள் என்ன மோசடி செய்தோம், நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மோசடி செய்திருந்தால் மோசடிக்குண்டான விளக்கத்தை அவர்கள் இதர விஷயங்களில்
சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்து அனைவரும் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா எதுண்ணே அண்ணா அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா ப்ளீஸ் உட்காருங்க. அண்ணா இப்போ அஜெண்டாவில் அடுத்த 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று புதிய பராமரிப்பு சம்பந்தமாக விவாதம் மற்றும் ஓட்டெடுப்பு சம்பந்தமாக. இரண்டாவது தேர்தல் தேதி சம்பந்தமாக. இருங்க அண்ணா இருங்கண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணா அரிசிபாண்ண நீங்கள் வந்து சொல்ல வேண்டியதுக்கு சொல்லலை. நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு மற்றதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மோசடி வழக்குக்கு வந்து சொல்றதுக்கு பயப்படுறீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்க தெரியுது. இங்கே வந்து சொல்றதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் பயம் இல்லாமல் வந்து சொல்ல வேண்டியதான மேடையில் ஏன்னு பயப்படுறீங்க? அண்ணா இப்போ என்னன்னா 2 அஜெண்டாக்கள் உள்ளது. ஒன்று புதிய சத்திரம் பராமரிப்பு சம்பந்தமாக, அடுத்ததாக தேர்தல் தேதி சம்பந்தமாக. இது 2 அஜெண்டாவில் எந்த அஜெண்டாவை முதல்ல வச்சுக்கிறது? அண்ணா நீங்கள் உட்காருங்கண்ணா, அவையை கேட்டுக்கிறேண்ணா ப்ளீஸ். முத்துக்குமாரண்ணா உட்காருங்கண்ணா, நீங்கள் உட்காருங்க. அதாவது தேர்தல் தேதிங்கிறவங்க கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, மெஜாரிட்டியானவர்கள் ஸோ சரி தேர்தல் தேதி வேணுங்கிறவங்க எந்திரிச்சிருங்க ப்ளீஸ். பாருங்க அவையில் பாருங்க. சரி உட்காரலாம். அதாவது சரிபாதி பேர் தேர்தல் தேதி முதல்ல என்றும் சரிபாதி பேர் பின்னாடி என்றும் சொல்லுகிறார்கள். உட்காருங்க அண்ணா உட்காருங்க. கதிரேசண்ணா தலைவர் அவர்களே, முதலில் தேர்தல் தேதி அறிவித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்று என்னுடைய கருத்து. அனைவரும் தேர்தல் தேதி அவங்களோட எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போன பொதுக்குழுவில் தேர்தல் தேதி அறிவிக்க வந்தீங்க. பொதுக்குழு மெம்பர்கள் வந்து அதிகமாக இல்லாததுனால அடுத்த பொதுக்குழுவில் என்ன அறிவிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ ஆவலோடு எதிர்பார்க்கிற தேர்தல் தேதியை அறிவித்து அதற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா மைக், இந்த மைக்கை மாற்றிக்க, மைக்கை ஆன் பண்ணிக்கங்க. கோட்டையூர் கிருஷ்ணன், உங்கள் அஜெண்டாவில் கொடுத்துருக்கிறது முதல்ல வந்து தேர்தல் தேதி, அதுக்கு அப்புறம் தான் வந்து பராமரிப்பை பற்றி சொல்லியிருக்கீங்க. அதன்படி நடந்து கொள்ளுங்கள். முதலில் எங்களுடைய எல்லாருடைய விருப்பமே மோஸ்ட்லி தேர்தல் தேதி தான். அதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த அஜெண்டாவுக்கு வாங்க. நன்றி. அண்ணா செக்ரட்டரி சார், டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கு? இல்லை அதை சொல்லுவோம் நம்ம, அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு ஒரு இதில் சொன்னீங்க தேர்தல் தேதி. இல்லைண்ணா அது எழுதலை நீங்கள். அண்ணா அனைவரும் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது அஜெண்டா படி தேர்தல் தேதி தான் முதல்ல இருந்துச்சு. அதை ஏன் முதல்ல வந்து பராமரிப்பு அப்புறம் தேர்தல் தேதின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, செக்ரட்டரி வந்து இப்போ சொல்கிறாங்க, நம்ம வந்து டோனர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கு எல்லா அவையோர்களையும் வைத்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைத்தோம். அண்ணா அண்ணா என்னை சொல்ல விடுங்க, நீங்கள் சொல்ல வரதான் நானும் சொல்கிறேன். இப்போ அவர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அதனால தான் தேர்தல் தேதி பிறகாகவும்
இந்த தேதியை முன்பாகவும் சொல்லியிருந்தோம். இப்போ தேர்தல் அண்ணா கொஞ்சம் சத்தம் போட வேண்டாம். இது வந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதில் சத்தம் போடுறது, கூச்சல் போடுறது, இங்கே வந்து சத்தம் போடுறது, இதெல்லாம் அநாகரிகமான பணிகள். நம்ம தேர்தல் தேதி முதல்லன்னு சொல்லிட்டிய we will do the அண்ணா உட்காருங்கண்ணா அவர்கள் தயவு செய்து உட்காருங்கண்ணா ப்ளீஸ் உட்காருங்க தயவு செய்து உட்காருங்க. அண்ணா நீங்க மேடையில் வந்து சொல்றதுக்கு பயப்படுறிய, நீங்க உட்காருங்க ப்ளீஸ். நீங்க வந்து வழக்கு போட்டுட்டு மேடையில் வந்து சொல்றதுக்கு பயப்படுறிய, நீங்க உட்காருங்க ப்ளீஸ். அதான் தேர்தல் தேதி, உட்காருங்க. இப்பொழுது நாம் அனைவரும் பொறுப்பெடுத்த காலம் 23/1/2023 வருடம் 6 மணிக்கு பொறுப்பெடுத்தோம். நம்மளுடைய பொறுப்பு காலம் 22/1/2026 மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. இப்போ நாங்கள் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னம்னா, இந்த பருவத்தில் 2024 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் டோட்டலாக நடக்க போகிற டர்னோவர் காசி சத்திரத்திற்காக இந்த நன்கொடைகள் பெற்றதையும் சேர்த்து, புதிய கட்டிடத்துக்கு வந்த வருவாயையும் சேர்த்து, நன்கொடைகளையும் சேர்த்து சற்றேறத்தாழ 70 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன், எல்லாமே அப்ராக்சிமேட் 70 கோடி ரூபாய். இப்போ மார்ச் 31 ஃபினான்ஷியல் இயரை முடிச்சு, இது நாங்கள் நிர்வாகிகள் சொல்கிற கருத்து. அவை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஏற்றுக்க ரெடி. தேவையில்லாமல் நம்ம சத்தமே போட வேண்டாம், அவரவர்கள் பேச வேண்டாம். என்ன பொதுக்குழு சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. இருங்கண்ணே ப்ளீஸ் அண்ணே நான் சொல்கிறேண்ணே, உட்காருங்க. மார்ச் 31 அன்று ஃபினான்ஷியல் கணக்கை முடிச்சு, ஏன் முடிச்சு அப்படின்னு சொன்னோம்னா, சென்ற பருவத்தில் எங்களுக்கு 10 மாத கணக்குகளை எங்களுக்கு முன்னால் இருந்த உடனடி முன்னாள் பொறுப்பாளர்கள் வைத்திருந்தார்கள். 2 மாதம் நாங்கள் பண்ணோம். அதில் நிறைய கணக்கு முடிக்கிறதுல குழப்பங்கள் இருந்தது. சரியானபடி முடிக்க முடியல. நமக்கு முதல்ல ஆடிட்டராக இருந்தவங்க ஆடிட்டர் வீரப்பண்ணன் அவர்கள் முடிப்பதற்கு சற்று காலதாமதம் ஆகியது. ஏன்னா விளக்கங்களை எங்களால் சொல்ல முடியல. நாங்கள் ஒரு தடவையும் முன்னாள் பொருளாளர், முன்னாள் செயலாளர் அவர்களை அழைத்து விளக்கங்களை கேட்டு அவர்களிடம் சொன்னோம். அந்த கணக்கு முடிக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அதனால் நாங்கள் நிர்வாகிகள் பொருளாளரால் கம்ஃபர்டபுளாக பேச முடியாது, சற்று உடல்நல குறைவு, ரொம்ப நேரம் அவங்களால் நிற்க முடியாது, இந்த மீட்டிங்கே வரலன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் அவங்கள மல்லு கட்டி இங்கே கூட்டியாந்து உட்கார வச்சுருக்கோம். அவர்கள் பேச வேண்டிய செய்தியை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். மார்ச் 31 கரெக்டாக கணக்குகளை முடித்து ஆடிட்டர் சொன்னது, ஏப்ரல் 1ஆம் தேதி இன்கம் டேக்ஸுக்கு ஃபைல் பண்ணி, அண்ணே இங்கே வாங்க, கிட்டத்தில் வாங்க, ஏப்ரல் 31ஆம் தேதி கணக்குகளை முடித்து அண்ணா சொல்லி முடிச்சிடறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதன் பிறகு தேர்தல் நடத்த, அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து 3/5 அண்ணா முத்துக்குமார் அண்ணா நாங்கள் சொல்லிடுறோம்னா அப்புறம் நீங்கள் பேசுங்கண்ணா ப்ளீஸ். உட்காருங்க. இல்லைண்ணே இந்த மைக் இருந்தா இருக்கண்ணே, எடுத்து கையிலே வச்சுக்கண்ணே. நாங்கள் அண்ணா மைக் எடுத்த அண்ணன் கையில் கொடுத்துருங்கண்ணே. 3/5/2026 அன்று இதே மாதிரி ஒரு பொதுக்குழுவை கூட்டி கணக்கை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து, அதன் பிறகு ஒப்புதல் பெற்று 21 நாட்களுக்குள் தேர்தல் நடத்துவதற்கு அன்றைக்கே தேர்தலுக்கு உண்டான கடிதத்தையும் கொடுத்து 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை தேர்தலை நடத்தலாம் என்று நாங்கள் நிர்வாகிகள் சொல்லுகிறோம். இதுக்கு இடையில இல்லைண்ணே உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு இடையில புள்ளி விவரம் என்ன அப்படின்னம்னா, ஒவ்வொரு ஊர்களையும் 76 ஊர்களையும்
புள்ளி விவரங்களை பெறுவதற்கு 30 நாட்கள் ஒரு ஊர் காரியக்காரருக்கு நாம் அவகாசம் கொடுக்க வேண்டும். உறுப்பினர் எண்ணிக்கை முடிவு செய்து படிவம் அனுப்ப 10 நாட்கள் தேவைப்படுகிறது. படிவம் 76 ஊர் நகரத்தார் பெருமக்கள் காரியக்காரர்களிடம் இருந்து நாம் பெறுவதற்கு 30 நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும். தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 30 நாட்கள் தேவைப்படுகிறது. மொத்த நாட்கள் தேவை 100. அதாவது தேர்தல் தேதிய என்ன என்ன இந்த மாதிரி டைம் கொடுத்தோம்னா மார்ச் 15ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை வருது. நாங்கள் என்ன பொதுக்குழுவில் எங்களுடைய சஜஷனை சொல்கிறோம். அப்புறம் பொதுக்குழு என்ன சொல்லுதோ அதுபடி நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். ஏற்கனவே இது செயற்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது கணக்குகளை நீங்கள் முடித்து கொடுத்துத்தான் போக வேண்டும் என்று செயற்குழு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 24/5 நாங்க அதை கேட்கல. நாங்க எப்பவுமே யார்கிட்டயுமே எதையுமே அண்ணா முத்துக்குமார் ப்ளீஸ் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கருத்தை சொல்றேன். நீங்க நடக்காத சொல்றீங்க. செயற்குழுவில் ஒப்புதல் கொடுக்கல, பொதுக்குழுவுக்கு பரிந்துரை தான் பண்ண சொன்னோம். செயற்குழுவில் ஒப்புதல் கொடுக்கல, இது தவறான செய்தி. நான் ஒரு செயற்குழு உறுப்பினர். சரி, வாசகத்தை மாத்திக்கிறோம். நீங்க அண்ணா என்னென்ன உட்காருங்க, உட்காருங்க. அதாவது நீங்க சொல்றதானே கரெக்ட். உட்காருங்க, நீங்க சொல்றதான் கரெக்ட். உட்காருங்க. அதாவது செயற்குழுவாகிய நாங்கள் பொதுக்குழுவுக்கு ரெக்கமெண்ட் செய்கிறோம், நீங்கள் கணக்குகளை முடித்து கொடுத்து விட்டு செல்லுங்கள் அல்லது குழப்பம் வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். அண்ணா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம்ண்ணே, எங்களுக்கு ஒரு நாள் கூட வேண்டாமண்ணே. நாளைக்கு காலையில் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காலில் எல்லாம் 2 லிட்டர் பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணி நாங்கள் புறப்படுவோம். இதெல்லாம் பேசக்கூடாது. ஏதோ நாங்க கேட்கறதாக நீங்க நினைச்சுக்க பேசக்கூடாதுண்ணே. ஒரு நிமிஷம் பேச வேண்டாம். அதனால ஆடிட்டர் அவர்கள் சொல்லுவதும் 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை தேர்தலை வைத்துக் கொள்ளலாமா? இது நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். சொல்றீங்களா அதுபடி செய்வோம். அண்ணே நான் பேசலாமா? அதாவது அன்பார்ந்த பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஒரு சொசைட்டி ஆக்டில் 3 வருஷத்துக்கு ஒரு தவணை தேர்தல் நடத்துறது நம்ம வச்சுருக்கோம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கே டைம் முடியுது. ஜனவரி 22ஆம் தேதிக்கு மேலே நான் எனது ஊரில் பொதுக்குழு உறுப்பினராக நீடிக்க முடியாது. டைம் ஓவர். எனக்கு பின்னாடி என் ஊரில் இன்னும் 5 பேர் வருவாங்க. எல்லா ஊர்லேயும் அதுதான். அதாவது இந்த எலெக்ஷனுக்கு 100 நாள் தேவைப்படும்னு செக்ரட்டரி சொல்லியிருக்குது. இந்த 100 நாளைக்கு முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கணும். அப்போ இதை தள்ளி கொண்டு போய் கண்டினியூ பண்ணணும்னு இவர் எண்ணத்தோடு இருந்திருக்காரு. அதுக்காகத்தான் இந்த அறிவிப்பை 100 நாளைக்கு முன்னாடி விடலை. இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. 45 நாளைக்கு உள்ள டைம் கொடுத்து ஊரில் அந்தந்த ஊர் காரியக்காரர் 15 நாள் டைம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அவங்களோட வேலை. போட்டியிடுறவங்க கேன்வாஸ் பண்ணிக்குவாங்க. எலெக்ஷனை அறிவிக்க மட்டும்தான் நம்ம கமிட்டியோட வேலை. அவங்கவுங்க வந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு போனால் தான் அடுத்து வர்ற நிர்வாகம் இப்படி நீங்கள் 6 மாதம் கேட்டு 100 நாள் கேட்டு அடுத்தாப்புல 6 மாதம் கேட்டு 1 வருஷம் கேட்டு இப்படியே போனால் இது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். எலெக்ஷன் ப்ராக்ரஸ்க்கு இதுவரையில் காசி சத்திரத்தில் நவம்பரில் மட்டும்தான் கணக்கு முடிப்பாங்க. நவம்பருக்கு மேலே வர்றதை ப்ரொபோஷனரியாக கொடுத்துட்டு போகிற கமிட்டியை கணக்கு தாக்கல் பண்ணும்போது சேர்த்து பண்ணுவாங்க. அதான் பழக்கம். சென்ற பருவத்தில் கொரோனாங்கிறதுனால தேர்தல் நடத்தி இதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது. முத்துக்குமார் அண்ணா நான் சொல்லி முடிச்ச ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆலோசனை இல்லைன்னு நான் சொல்ல போகிறதே இப்போ தான். ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. என்ன உங்களை பேச விடுறோம்ல, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன். எங்களுக்கு அங்கே கொரோனா காலம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. நான் சென்ற பருவத்தில் நிர்வாகியாக இருந்ததுனால சொல்கிறேன். எங்கள் ராமநாதன் உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டால் அப்போ 320 பேர் 40 பேரை வச்சு கூட்டம் நடத்துக்கினாங்க. நடத்துக்கு மேலே நடத்தினா செக்ரட்டரி மேலே கேஸ் போடுவேன்னாங்க. அதனால் 2 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகி அது போச்சு. இப்படி இப்போ நமக்கு ஜனவரி இன்னும் 2 மாத கணக்கு இவங்க இன்றைக்கி சிக்ரா கணக்குகள் வழக்குகள் இருக்கோ, சிக்ரா கணக்கு வழக்குகளை இவங்க முடித்து இவங்க கொடுக்கட்டும். எலெக்ஷன் அறிவிச்சிருவோம், புது கமிட்டி வரட்டும், அந்த கமிட்டி நடத்திக்கிட்டு இருக்கட்டும். சிக்ரா கணக்குகளை இந்த 7 பேருமே அவங்க பொறுப்பில் இருந்து அது மார்ச்சில் முடிஞ்சாலும் சரி, மேயில் முடிஞ்சாலும் சரி, வரவு செலவு பாக்கியில் அவங்க அன்றைக்கி கொடுத்து ஃபைல் பண்ணிக்குவோம்.
இதுக்காக நான் மார்ச் 31 கணக்கு தாக்கல் பண்ணுறேன்னு ஆடிட்டர் ஒரே நாளில் ஃபைல் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே ஜென்ரல் எலெக்ஷன் வருது, மேலே வந்து தேர்தல் நடத்தை அமுலில் இருக்கான். யாரும் ஓட்டு கேட்க போக முடியாது, கேன்வாஸ் பண்ண முடியாது. பணம் 10 ரூபா 5 ரூபா செலவுக்கு எடுத்துகிட்டு கூட வழியில் பிடிங்கிட்டு விட்ருவாங்க தேர்தல் கமிஷன். அதனால் இது எதுவுமே இவங்களுக்கு என்ன சிரமம், கணக்கு கொடுக்குறது ஆடிட்டர் இருக்கார், ப்ரொப்போஸ்டு பேலன்ஸ் ஷீட் போட்டு கொடுத்துடட்டும், எப்பவும் வழக்கம் போல் அடுத்து வர கமிட்டி பண்ணிக்கிட்டோம். சிக்ரா வரவு செலவுகளை கட்டடத்தை நிறைவு பண்ணி இவங்க தனியாக கொடுக்கட்டும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. விதிப்படி தேர்தல் அறிவித்து முறைப்படி போகணுங்கிறது தான் நம்ம நகரத்தாரோட ஐதீகம். அதை கடைபிடிச்சி நம்ம எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். தவிர இதை யாரும் பேக்கில் யாரும் வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே, எல்லாருக்கும் இந்த தேர்தல் சம்பந்தமாக ஒரு முக்கியமானது சொல்ல நம்புகிறேன். தலைவர் அவர்கள் சொன்னாங்க 22 ஜனவரி 2026 நம்ம பருவம் முடியுதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேதி தவறானது. 3 வருடம் எலெக்ஷன் டேட்லேருந்து இல்லை பொதுக்குழு உறுப்பினருடைய அந்த 3 வருடங்கிறது என்னைக்கு எலெக்ஷன் பண்ணமோ அன்னையிலேருந்து இல்லை. என்று நாம் பொதுக்குழு உறுப்பினராக இந்த சொசைட்டியில் அங்கீகரிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து தான் 3 வருடம். 15/12/2022 நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதேமாதிரி 10/12 ஆயிருக்கும். ஏன்னா உங்கள் கார்டு 15/12 வந்திருக்கு. அதனால் நம்மளுடைய பருவம் 15/12/2026 முடிகிறது. அதாவது இன்னும் ஏறத்தாழ இன்னொரு 10 நாளில். அதனால் நம்ம முத்துக்குமார் சொன்னபடி போன தடவை கேட்டபோது மாப்பிள்ளை இருக்கிறது பொண்ணு இருக்கிறது, இது மாதிரி கல்யாண தேதியை தள்ளி வைக்கக்கூடாதுன்னு சொன்னவன் நான் ஒரு ஆள். அது தயவுசெய்து கைதட்ட வேண்டாம். நீங்கள் நான் சொல்லுவது இது வந்து இந்த இன்ஸ்டியூஷன், அதாவது இந்த சொசைட்டிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு பேங்க் மாதிரி. இது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆள் வருவாங்க, போவாங்க, மாறுவாங்க. அதற்காக இதையும் தள்ளி வைக்க வேண்டிய